ஏன்னா பூமி அடைந்தவன் கோவிந்தன், பூமி 3 அடி மண்ணை கேட்டு பிரார்த்தித்து பெற்றவன் வாமனன், அளந்தவன் திரிவிக்கிரமன். அப்ப அந்த இடத்துல கோவிந்தாங்கிறதுக்கு திரிவிக்கிரமன் வாமனன் அர்த்தம் சொல்லலாம், இல்ல வராகன் அர்த்தம் சொல்லலாம். அடுத்து வாக்கு, கோசந்தத்துக்கு வாக்குன்னு அர்த்தம் வச்சுட்ட கோவிந்த வாக்குக்கு பதி, ஹயக்ரீவ பெருமாள்னு ஒரு அர்த்தம், ஹம்சாவதாரம்னு மற்றொரு அர்த்தம். ஏன்னா அன்னமாய் அங்கு அருமறை நூல் பயின்றான் அழ்வார் பாசுரத்தில் கழிக்கிறார். பகவான் ஹம்சாவதாரம் பண்ணி வேத நூல்களுடைய அர்த்தத்தை எல்லாம் உபதேசம் பண்ணினாராம். அதனால கோவிந்தன்னா ஹம்சாவதாரத்தை குறிக்கும். இன்னொன்னு ஹயக்ரீவாவதாரம், மது கைட்டவர்களை அழித்து ஹயக்ரீவர் தான் பிரம்மா இழந்துட்ட வேதத்தை மீட்டு கொடுத்தார். அதனால பரிமுகமாய் தோன்றிய அச்சுதன் ஹயக்ரீவாவதாரத்தை சொல்லலாம். இன்னொன்னு சூரியன், கோசப்தத்துக்கு சூரியன் அர்த்தம். கோவிந்த சூரிய மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்டா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீதி ஹாரி இரண்மய வபு திருத சங்கச்சக்கர துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்சர கமாம் சரணாகதாம். அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சந்தியாந்தன மன்னத்தை சொல்லியிருக்கணும். நான் பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டு ஆமாமா கேள்விப்பட்டிருக்கோன்னு வேற சொல்லப்படாது. என்ன சொல்லும் போது ஜெயசதா சவிதிருமண்டல மத்தியவர்த்தி நாராயணா, அங்கேயும் எப்படி இருப்பார்களோ சவிதிருமண்டல மத்தியவர்த்தி சூரிய மண்டலத்துக்குள்ளே வசிப்பவன் நாராயணா. நாராயணன் என்ன முடிக்கிறது? சரசிஜாசன சன்னிவிஷ்டா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீதி ஹாரி இரண்மயபு திருத சங்கச்சக்கர துவாரகா நிலையாச்சுத கோவிந்த. அப்ப சவிதிருமண்டல மத்தியவர்த்தி நாராயண ஏவ கோவிந்தா, சூரிய மண்டலத்துக்குள்ளே திகழ்கிறார். அவரே முழுவதற் கடவுளான நாராயணன், அவரே கோவிந்தன் என்று கொண்டாடப்படுகிறார். அப்ப கோவிந்தா சூரிய மண்டலத்தை இடமாக கொண்டவன் என்று பொருள் கூறலாம். இப்படிப்பட்ட கோவிந்தா நீ எழுந்திருக்க வேண்டும். உச்சிஷ்டோச்சிஷ்ட கோவிந்த உச்சிஷ்ட கருடத்வஜ. பல இடங்கள்ல பார்த்தா திருவேங்கடமுடையானை கண்ணனாகவே ஆழ்வார்கள் பாடித்தார். நிறைய இடத்திலே திருவேங்கடமுடையான ராமனாகவும் ஆழ்வார்கள் பாடித்தார். முக்கியமா 2 இடம் மட்டும் சொல்லி முடிச்சுடுறேன். அந்த ஸ்லோகத்தோட நம்ம முடிச்சு விடலாம். திருவேங்கடவன் ராமனா நாள் நெருங்கின தொடர்பு. வெங்கடேச மகாத்மியம் கதையை பார்த்தீங்கன்னா ராமாவதாரத்தின் போது வேதவதி என்பாள் ராமன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிரார்த்திக்க இந்த அவதாரத்துல 2ஆம் கல்யாணம் இல்லை. இது ஏகதான விரதம் இருக்கிற அவதாரம். ஒரு மனைவி தான், ஒரு சொல்லுதான், ஒரு பானம் தான், ஒரு பிறப்பிடம் தான், ஒரு பெற்றோர் தான். ஏன்னா கண்ணனுக்கு எல்லாமே 2. அதுக்காக சொன்னது இது ஒண்ணு கூட அவருக்கு ஒன்னா இருந்ததே கிடையாது. பிறந்தது ஒண்ணு, வளர்ந்தது ஒண்ணு, பெற்றோர் இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு, கல்யாணம் இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு. இல்ல அதை விட சொல்லு கண்டிப்பா 2. ஒரு பேச்சு நீதான ஒரு பேச்சு தர. எப்பவுமே 2 பேச்சு பேசுறதுன்னா பொய் சொல்றதுன்னு அர்த்தம். ஒரு சொல்லை சொல்லுவான்னா உண்மை பேசுறான்னு அர்த்தம். 2 சொல்லு சொல்றாருன்னா பொய் பேசுறான்னு அர்த்தம். ராமன் சொல்லிட்டார் வேதவதி இப்ப உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நாமே பிற்பாடு திருவேங்கடவனாக பிறக்க போகிறோம். அந்த சமயத்துல நீ வா, பத்மாவதி தாயாராக வா. அப்போது ஆகாசராஜனான பெண்ணான உன்னை கல்யாணம் பண்ணி கொள்ளுகிறேன் பெருமாள் உறுதி கூறினார். தோட்டத்துக்குள்ள வெங்கடேச பெருமாள் குதிரையோட வந்தார். பத்மாவதி தாயார் பூ கொய்து கொண்டிருந்தாள். பெருமாள் கிட்டக்கு வந்து அவ காதுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி வேதவதின்னு கூப்பிட்டார். ஓ பழைய வேதவதி நான் தான், அப்பதான் அவ தெரிஞ்சிருந்தாள்னு நம்ம கதை நிறைய கேள்விப்பட்டிருக்க. அப்ப ராமனே திருவேங்கடவன், அதனாலதான் கூப்பிடுறார். ஏ ராமா கூப்பிட்ட ராமா எழுந்து. திருவேங்கடமுடையான பத்தி ராமான்னு கூப்பிடுவாளா? ராமன் தானே, ராமன் தானே நான் திருவேங்கடவனா பிறகு வேதவதி பத்மாவதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் உறுதி கொடுத்திருக்கார். அதனால ராமனன்னே கூறலாம். இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து பார்த்தோம்னா மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அதம சாஸ்வதி சமாக எக்ரௌஞ்ச மிதுனாதேகம் அவதி காமமோதிதம். இதுதான் ராமாயணத்தினுடைய தொடக்கத்துல வர்ற ஸ்லோகம். அவன் இயற்றுவோம் திராட்டிய திரும்ப பெறுவோம் சீவைகும் கதிரத்தாய சாமி புஷ்கரணி தடே ரமயா ரமமானாய வெங்கடேசாய மங்களம் என்ன அங்கிருந்து கீழே இறங்கினார். இன்னைக்கு நம்ம திருப்பதி தேடி போறோமே, மலைக்கு மேல ஒரு இடத்துல இன்னொரு மலை ஏறி போனோம்னா அந்த பெருமாள் கீழே திருவடி பதிச்ச இடம் இருக்கு. ஆகாசத்திலேருந்து கீழே இறங்குறாரோ இல்லையோ, அப்ப முதல்ல அந்த 2 திருவடிகள் மட்டும்தான் அங்க இருக்கும். ஒரே காற்று பிச்சுன்னு போகும். அந்த திருவடி ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு அந்த வழிகள்லாம் நம்ம இறங்கி வந்துடலாம். உயரமான இடத்துக்கு போறோம், திருவடியை சேவிச்சுக்கிறோம். அங்கதான் முதல்ல பூமண்டலத்துல அவர் கால் பதித்த இடம். அங்கிருந்துதான் அப்புறம் சன்னிதானத்துக்கு வந்து எழுந்துள்ளினார் அப்படின்னு பெரியோர்கள் அங்கே இடத்தை சொல்லியிருக்கா, ஏற்படுத்தி வச்சிருக்கா. அப்ப பகவானே கீழே இறங்கி வந்தது. இது இத்தனைக்கும் யார் காரணம்? இப்போ கடைசியா ரிஷிகள் கொண்டு போய் சாத்விக தேவதை கொடுத்துருக்கட்டும். பெருமாள் சொன்னார், இவர் சத்தகுண தேவதை எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம பாடு இப்படி எடுத்துக்கோ. நாம கீழே இறங்கி ரொம்ப நாள் தவம் புரிந்து அப்பரநாச்சியாரை சேர்த்து கொண்டு இப்ப இந்த கதையெல்லாம் யார் பாடிட்டு இருப்பா? நான் தான் பண்ணேன் நாரதர் பாடிட்டே இருக்காராம்.
அதை பாடுறதுக்கு இப்ப வேற வந்து நின்றுட்டார். இப்போ 10 புராண கதையும் பாடுகிறார். அப்ப வீணையை மீட்டி கொண்டு நாரதர் உன் புகழ் பாட காத்திருக்கிறார். உன் சரித்திரமே அவரால் ஏற்படுத்தப்பட்டதுதான் சேஷாத்ரி சேகர சுப்பிரபாதம். அதாவது இங்கே சதேஷு பிரவராதேவி சுவாமி புஷ்கரணி சுபா புராண ஸ்லோகம் சொல்லுது. அத்தியாஸ்து பச்சிமைய தீரே நிவசாமி ஸ்வயாசா. வராக பெருமாள் பிராட்டியின் இடத்துல சொல்றார், சுவாமி புஷ்கரணி தான் எல்லா தீர்த்தங்களுக்கும் சுவாமினி. அதனுடைய மேற்கு கரையிலே நான் வந்து எழுந்துள்ள போறேன். அதனுடைய தெற்கு கரையிலே ரமயாசக மோதத்தே, ரமாங்கிற மகாலட்சுமியோட சேர்ந்து பெருமாள் ஆனந்தமாக கோயில் கொள்ள போகிறார். ஆஸ்தேயா தட்சிணே தீரே ஸ்ரீனிவாசோ ஜெகத்பதி தீர்த்தானாம் சுவாமினி சா. இந்த தீர்த்தங்களுக்கெல்லாம் சுவாமினி அவதான். அந்த இடத்துலதான் நான் இருக்க போறேன், ஸ்ரீனிவாசன் இருக்க போறான்னு இங்கதான் சரித்திரம் ஆரம்பிக்கிறது. அந்த வராக புராண சரித்திரத்திலேருந்து தொடங்கி ஸ்ரீனிவாசனுடைய சரித்திரம் வரை நாரதர் பாடுவதற்கு வந்திருக்கிறாரே. பொழுது புலர்கிறதே, நீ எழுந்திருக்க வேண்டாமா? அடுத்து 10வது ஸ்லோகம். பிருங்காவலீச்ச மகரந்த ரசானுவித்த ஜங்கார கீத நிலதைகி சக சேவனாய நிர்யாத்யுபாந்த சரசி கமலோதரேப்யா சேஷாத்ரி சேகர விவோ தவ சுப்பிரபாதம். தாமரை மலர்களிலிருந்து வண்டுகள் எல்லாம் வெளியே புறப்பட்டு தேனை குடிச்சு குடிச்சு ரீங்கரிச்சின்னு வெளியில வந்து, இந்த தேனை சாப்பிட்டோம், இனிமே திருவேங்கடை மாமலை மேய தேனே சீனிவாச பெருமாளே உன்னையே தேனா அனுபவிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கோம். என்ன வண்டுகள் வரிசையாக வருகின்றனவே, ரீங்கரிக்கிறதே, பாட்டு பாடுறதே. இது வைகுந்தத்துல சாமகானம் பண்றாப்பர் இல்லையோ, கேட்கறதுக்கு நீ எழுந்திருக்க வேண்டாமா? ஏ சேஷாத்ரி சேகர விவோ தவ சுப்பிரபாதம். ஸ்லோகார்த்தம் சொல்றேன். பிருங்க ஆவளீச்ச, பிருங்க வண்டு, ஆவளின்னா வரிசை, பிருங்காவளீச்ச வண்டுகளுடைய வரிசையும், மகரந்த ரச அனுவித்த, மகரந்த ரசம் தாமரையில் இருக்கக்கூடிய மகரந்தத்திலேருந்து வரக்கூடிய தேன், மகரந்த ரசம் அனுவித்த, அதை நன்கு ஆனந்தத்தோடு கலந்து அனுபவிச்சுட்டு, ஜங்கார கீத நிலதைகி சக, ஜங்காரம்னு ஒரு பாட்டு வகை, பண்ணாராய்ச்சி பண்ணு ராகம் சொல்ல முடியும். ஜங்காரம்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டை பாட்டொலியோட கூட உபாந்த சரசி அருகிலே இருக்கக்கூடிய குளங்களில் உள்ள கமல உதரேத்யா தாமரை மலர்களுடைய உட்புறத்திலிருந்து வெளியில புறப்படுறதான். தாமரை மலர் மகரந்தத்துக்குள்ள அது இருக்கு, அதுல இருந்து வெளியில புறப்படுறது. புறப்பட்டு சேவனாயர் உன்னை சேவிப்பதற்காக நிர்யாதி வெளிக்கிளம்புகிறது, மணி ஆகிவிட்டதே, ஆகையால் நீயும் எழுந்திருக்க வேண்டாமா? அப்ப தேன் வண்டுகள் எல்லாம் தேன் குடித்து மாந்தி கழித்து உன்னை அனுபவித்து பாட்டு பாடுவதற்காக அருகில் இருக்கும் குளத்திலே மலர்ந்திருக்கும் தாமரை மகரந்தத்தில் இருந்து அங்கிருந்து வெளியே புறப்பட்டு கிளம்பி வருகின்றனவே, வரிசை வரிசையாக வருகின்றனவே. திருவேங்கடவனே நீ எழுந்திருக்க வேண்டாவா என்று பாசுரம் பாடுறார் திருமலைநாதன். அருகில் உள்ள தடாகங்களில் பூத்த தாமரை மலர்கள் அந்த திருமலையை அனுபவிக்கிறதுக்காக, பெருமான் அனுபவிக்கிறதுக்காக வண்டுகள் அத்தனை அந்த தேனை குடிச்சுட்டு தாமரையின் வெளியில புறப்பட்டு பெருமானை நோக்கி வருகிறதாம். தேனாகிய எம்பெருமானை ஏற்கனவே இந்த தேனை பறிக்கட்டும், போரும் முன்னாடியே எப்படி தேன்லாம் கூடியிருக்கு, மான் எப்படி வந்திருக்கு, வண்டு எப்படி வந்திருக்குங்கிறதெல்லாம் சேர்த்தே விண்ணப்பம் பண்ணியிருக்கேன். அதனால அத்தனையும் ஞாபகப்படுத்திக் கொள்க. தேன் வண்டுகள் வரிசையா வந்தது. வண்டுகள் கூட கைங்கிரம் பண்ணுமா? கீழே பார்த்தோம், மரத்திலிருந்து தாரதாரையா பொழியிறது, அதுவும் கைங்கிரம் பண்றதுங்கிறார். வண்டு கைங்கிரம் பண்றதுங்கிறார், குரங்கு கைங்கிரம் பண்றதுங்கிறார். யாரை பண்ணிட்டே? வைப்பன் மணிவிளக்கா மாமதியை மாலுக்கு என்று எப்போதும் கை நீட்டும் யானை. திருவழியாழ்வாருடைய பாச்சனம். வைப்பன் மாமதியாம். நேற்று ஒன்று சொன்ன, தெளிந்து சிராரதத்தின் மேலிருந்த மந்தி அழிந்த கடுவனையை நோக்கி பெண் குரங்குகள்லாம் ஆண் குரங்குகிட்ட சந்திரனை பிடிச்சுதான் கேட்கறது உண்டு. அதே யானை பார்த்துதான் இதுவே கொண்டு போய் கொடுத்தா நேர துதிக்க நிட்டு வேகமா ஓடுறதான், சந்திரனை பிடிச்சு கொண்டு வந்து பெருமாளுக்கு சமைச்சுடுறதான். அப்ப அந்த ஊர்ல இருக்கிற திரியத்துக்களுக்கு கூட ஞானம் உண்டு. ராமானுஜர் திருமலைக்கு மங்களாசாசனம் பண்ண எழுந்தொழினார். பகவான் முன்னே நின்று சேவித்துக் கொண்டிருக்கிறார். எப்போதும் சான்றோர்களுக்கு பகவானை சேவிக்கும் போது உள்ளத்திலே பேரானந்தம் ஏற்படும். அதனால பக்கத்தில் இருக்கிற சிஷ்யர்கள்லாம் பிரார்த்திக்கிறார். சுவாமியினுடைய திருவுள்ளத்திலே எவ்வளவு ஆனந்தம் ஏற்பட்டதோ அதை அப்படியே வெளியே 2 வார்த்தைகளாக பெருமான் திருமுன்பே விண்ணப்பம் செய்யலாம் என்று கேட்டார்கள். உடனே அங்க நின்றபடிக்கே ராமானுஜர் வேதார்த்த சங்கிரகத்தை அனுசந்தித்தார். அதனால ஓரிடத்தில் அமர்ந்து எழுதப்பட்ட நூல் அல்ல அது. பகவான் திருமுன்பே
ஆனந்தம் ஏற்பட்டதுக்காக அது அப்படியே வாய்வழியே பெறப்பட்டது. வேத வேதாந்தத்தினுடைய அர்த்தங்களை, சாரமான பொருளை அந்த திவ்யமான கிரந்தத்தில் சுவாமி சாதித்தார். அந்த கிரந்தத்துல சொல்லப்பட்டிருக்கிற விசிஷ்டாத்வைத கருத்துக்கள் ஒரு புறம் இருக்கட்டும். நமக்கு முதல் ஸ்லோகம் முக்கியம். நேற்றுக்கு பார்க்கும்போது ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் ஸ்லோகத்திலே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின்னு சேமுஷி பக்தி ரூபா, பிரம்மம் என்னார்னு அடையாளம் சொல்லி அந்த பிரம்மம் ஸ்ரீனிவாச பெருமானே என் அறுதியிட்டு அவன் திருவடிகளிலே பக்தி ரூபாவன்ன ஞானம் ஏற்படட்டும் என்று சுவாமி பிரார்த்தித்துக் கொண்டார். அப்ப ஸ்ரீபாஷ்யத்தினுடைய மங்கள ஸ்லோகமும் ஸ்ரீனிவாச பெருமானிடத்திலிருந்து தான் தொடக்கம். அதே போல் வேதார்த்த சங்கிரகத்தினுடைய மங்கள ஸ்லோகம் இப்படியே சொன்னது. அதையும் திருவேங்கடவன் முன்னாடியே தான் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஸ்ரீபாஷ்யத்திலே பிரம்மம்னு சொல்லி ஸ்ரீனிவாசன் அறுதியிட்டார். வேதார்த்த சங்கிரகத்திலோ விஷ்ணு என்று பகவானை அழைத்து சித்து அசித்து அனைத்தோடும் பகவான் கூடியிருக்கிறான் என்று சாதிக்கிறார். அப்ப சேதனா சேதனங்களை விட்டு பிரியாதவனாய், அனைத்திடத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பவனாய், சகல கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாய் ஸ்ரீனிவாசன் விளங்குகிறான். அவனை வணங்குவோம் தன்னுடைய சித்தாந்தத்தின் முக்கியமான கருத்துக்களை இந்த ஸ்லோகத்தாலே வெளியிடுகிறார். ஆக ராமானுஜர் தொடங்கும் முக்கியமான 2 கிரந்தத்தில் ஸ்ரீனிவாசனை வணங்கியே தான் தொடங்குகிறார். இத்தனைக்கும் அவர் ஸ்ரீரங்கநாதனுக்குன்னே பிறந்தவர். அவர் வாழ்ந்ததெல்லாம் ஸ்ரீரங்கத்திலே. தென் அரங்கன் செல்வம் முத்தும் திருத்தி வைத்தான் வாழியே என்று சொல்லுகிறோம். அரிசமய செடியதனை அடியறுத்தான் வாழியே, அடர்ந்து வரும் குதிர்ச்சிகளை அறத்துறந்தான் வாழியே என்ன அவரை பத்தின ஒரு வாழி திருநாம ஸ்லோகம் பாசுரம். அதுல இது வரும். தென் அரங்கன் செல்வம் முத்தும் திருத்தி வைத்தான். ரங்கநாத பெருமானுடைய செல்வத்தை முழுவதும் இவர்தான் திருத்தி கொடுத்தாராம். 10 கொத்து பரிவாரத்தை ஏற்படுத்தி எல்லா கைகெல்லங்களும் குறைவர நடப்பதற்கு வழி செய்து கொடுத்தார். அரங்கமென்னில் மயலே பெருகுதி ராமானுஜம். அரங்கம்னு சொன்னால் சித்து பிடித்தா போல ராமானுஜர் ஆயிடுவாராம். இத்தனை தூரம் ஸ்ரீரங்கத்துக்குன்னு பிறந்தவர். அது என்னமா சுவாமி 2 நூலினுடைய ஆரம்பத்திலையும் ஸ்ரீனிவாச பெருமானை திருவேங்கடமுடையானுக்கு தான் மங்கள ஸ்லோகம் அமைக்கணுமான்னா எங்கெங்க ஆறாருக்கு நினைவு இருக்கோ பிடிச்சிருக்கோ அங்கங்க தானே பாட போறார். அவருக்கு நினைவத்தனை ஸ்ரீரங்கத்துல இருக்கலாம், ஆனால் பாடணுங்கிற ஆசை திருவேங்கடத்துல இருக்கு. இந்த ஸ்லோகத்துல கொஞ்சம் ஊன்றி கவனிச்சிருந்தா அவர் எப்படி இந்த 2 விபதேசத்துக்கு நடுவுலே ஒன்றா அனுபவிச்சிருக்காருங்கிறத தெரிஞ்சு விடலாம். இந்த ஸ்லோகம் சொன்னேனே, அசேஷ சிதஜித்து வஸ்து சேஷினே, சேஷாயினே, சித்து அசித்துக்கள் அனைத்தோடும் கூடியிருப்பவனே திருவேங்கடவன் முன்னாடி நிற்கிறார். தாராளமா சொல்லலாம், சேதனா சேதனங்கள் எல்லாம் உன்னோட கூடியிருக்கு. ஆத்மாக்கள் முழுவதும், அச்சேதனமாகிற உயிரற்ற ஞானமற்ற பொருள்கள் முழுவதும் இத்தனையும் உன்னோடு கூடியிருக்கிறது. சரியா போச்சு. ஆனா அடுத்த வார்த்தை சொன்னதுதான் சீனிவாசனுக்கே திகைப்பு. சுவாமி பாடிட்டார், ஆனா அப்படியா நாம் இருக்கோம். அவரே ஒரு தரம் சுத்தி பார்த்துக்கிறார். சேஷாயினே, இது 2வது சப்தம். ஆதிசேஷ பர்யந்தத்தில் சயனித்துக் கொண்டிருப்பவனேன்னா நின்று இருக்கார் சீனிவாச பெருமாள். ஆதிசேஷ பர்யந்தத்தில் சயனிப்பவனேன்னா அது ரங்கநாதன். அவர் தான் சேஷ பர்யந்தத்தில் சயனிச்சிருக்கார். ஆனா நேரம் பார்த்து பாடிட்டு இருக்கிறது திருவேங்கடமுடையானை. பின் அவர் இவரானால் ஆம், அவரே இவர், இவரே அவர். இந்த 2 ஒண்ணுங்கிறதுனாலதான் சுவாமி பார்த்துட்டு இருக்கிறது, சேவிச்சுட்டு இருக்கிறது நின்ன திருக்கோலத்தை. ஆனா உள்ளத்துல பாடிட்டு இருக்கிறது சேஷாயினேன்னு ஒரு. இந்த அர்த்தத்தை விளக்கறதுக்கு திருப்பாணாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா ஒரு பாசுரம் பாடியிருக்கார். மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான், அரங்க தரவினையான் அந்தி போல் நிறத்தாடை மதன் மேல் அயனை படைத்ததோர் வெளி உந்தி மேல கண்டோம். பகவானுடைய உந்தி தாமரையை அமலநாதிபிரான் பிரபந்தத்தில் 3வது பாசுரத்துல திருப்பாணாழ்வார் விளக்குகிறார். முதல் பாசுரத்தாலே திருக்கமல பாதத்தை பாடினார். 2வது பாசுரத்தாலே அரைச்சி வந்த ஆடையை அனுபவித்தார். 3வது பாசுரத்தாலே திறமனையே படைத்த நாபி கமலம் உந்தி தாமரை அதை பாடுறார். மந்திபாய் வடவேங்கட மாமலை
வானவர்கள் சந்தி செய்ய நின்றான். வடவேங்கட மாமரையிலே நித்தியசூரிகள் கூட வந்து சேவிக்கும்படிக்கு பகவான் நின்றான், சந்தி செய்ய நின்றான். அவனே அரங்க தரவினையான். அவனேங்கிறது படியை சேர்த்துன்றது பாட்டுல இல்லை, இருந்தாலும் அர்த்தம் அதுதான். வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான், அரங்க தரவினையான். நின்னானே தானே அரங்க தரவினையான்னு அர்த்தம். இதுக்கு வியாக்கியானத்துல பெரியவாச்சான் பிள்ளை எழுதுறார். அழகிய மணவாள பெருமாள் நாயனார் சாதிக்கிறார். வேதாந்த தேசிகன் முனிவாகன போகம்னு பண்ணியிருக்கார். இந்த சுவாமியினுடைய அபிப்பிராயம் என்ன தெரியுமா? திருவேங்கடத்திலேருந்து பெருமாள் புறப்பட்டாராம். ஸ்ரீரங்கத்துல வடக்கு வாசல் இருந்துதான். வடக்கு வாசல் வழியா கதவை திறந்துட்டு உள்ள போனாராம். ஆயாசம் தீர சயனிச்சு விட்டார். இதான் இந்த சுவாமி எழுதி வச்சிருக்காரு. வைகுந்தத்திலேருந்து கீழே இறங்கினார். நேர கீழே குதிச்சா கை கால் வலிக்காதா? அதனால முதல்ல கொஞ்சம் உயரமான இடத்துல காலை வச்சுப்போம் அப்படிங்கிறதுக்காக திருவேங்கடத்துல கால் ஊன்றி கொண்டார். அங்க நின்றுட்டே இருக்கார். ஒருத்தர் நின்றுட்டு இருக்காருனாலே கிளம்ப போறாருன்னு அர்த்தம். படுத்து விட்டாருன்னா எழுந்திருக்கவே போறது இல்லைன்னு அர்த்தம். நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருவார், வாசக்கதவை திறந்துட்டு அப்படியே பேசி அவர் அப்படியே அனுப்பிச்சு விடாமன்னு நம்ம நிற்போம். ஆனா கதவையும் தள்ளிண்டு நம்மையும் தள்ளிண்டு அவர் உள்ள வந்தாருன்னு வச்சுருவார். இன்னைக்கு முழுக்க இங்கதான் இருக்க போறாருன்னு அர்த்தம். ஊஞ்சல் எங்கேன்னு கேட்டால் 2 நாள் இருக்க போறாருன்னு அர்த்தம். பொட்டி படுக்கையெல்லாம் வச்சுக்கிறதுக்கு எனக்கு எந்த உள்ளுன்னு கேட்டா 1 மாசம் நகர போறது இல்லைன்னு அர்த்தம். அதை போலத்தான் வைகுந்தத்திலிருந்து திருவேங்கடத்தில் முதல்ல திருவடிகளை பதித்தான். அடுத்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து பெருமாள் சேமித்து விட்டார். ஏன்னா வடக்கருக்கு திருவேங்கடம், அங்கிருந்து தெற்க இறங்கி வந்து ஸ்ரீரங்கத்துல சேமித்து விட்டார்ங்கிறது வியாக்கியானம். இந்த வியாக்கியானத்துக்கு தக்கா போலே அரையர் சுவாமியினுடைய சரித்திரம் ஒன்றும் ரொம்ப பிரசித்தமாக சொல்லப்படுகிறது. அது அந்த பாசுர உரையிலேயே இருக்கு. ஒரு அரையர் சுவாமி ஸ்ரீரங்கத்துக்கு பெருமாளை எப்போதும் கொண்டாடிட்டு இருக்கிறவர். அவருக்கு திருவேங்கட யாத்திரை போகணும் அப்படிங்கிற ஆசை வந்துருக்கு. இந்த 2 பெருமாளுக்கும் எப்பவுமே ஒரு ஆரோக்கியமான போட்டி. 108 பிரதேசங்களுக்கு முதல் திருத்தலம் ஸ்ரீரங்கம். எல்லா ஆழ்வார்களும் பாடல்வார்கள். ஆச்சாரியர்கள் அத்தனை பேர் இருந்த ஊர், ஊகோன்னு இருக்கிற ஊர் அப்படிங்கிறது அதுக்கு பேர்.